அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லைஃப்ல நாம எல்லாருமே டெய்லி டிஃபிகல்டீஸ் அண்ட் வொரீஸ்னால ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். பல நேரம் பார்த்தீங்கன்னா, சோகத்துல தனியா இருக்கும்போது கூட மனசு சோர்ந்து போயிடும். அப்போ நம்ம கைய மேல தூக்கி அல்லாட்ட இந்த சின்ன துவா சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஒரு நேரம் இல்லன்னா ஒரு நேரம் நம்ம மனசு கவலைப்பட்டு பீதியில இருக்கும்போது, நம்மள நாமளே காப்பாத்த முடியாத மாதிரி நமக்கு தோணும். ஒரு கஷ்டம், சந்தோஷம் இது கூட இல்லாத நிலைமையில நம்மள புரிஞ்சுக்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்டிப்பா நினைச்சிருப்போம். அல்லாஹ் மட்டும் தான் இருக்கான். வேற யாருமே இல்ல நம்மள புரிஞ்சுக்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சொன்ன ஒரு அழகான துஆ. நம்ம தொழுகும்போது 2 சுஜூதுக்கு இடையில இந்த துஆ சொன்னா எவ்ளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹும்ம இஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்பிர்னி வஆஃபினி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. அல்லாஹும்ம அஃபிர்லி, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிடு யா அல்லாஹ். வர்ஹம்னி, என் மீது ரஹமத் காட்டு யா ரஹ்மானே. வஹ்தினி, என் வாழ்க்கையை ரைட் பாத்ல லீட் பண்ணு யா அல்லாஹ். வஜ்பிர்னி, என் உடம்பையும் மனசையும் சரியாக்கு யா அல்லாஹ். வஆஃபினி, எனக்கு ஹெல்த் அண்ட் பீஸை கொடு யா அல்லாஹ். வர்ஸுக்னி, எனக்கு தேவையா இருக்கிற எல்லா வாழ்வாதாரத்தையும் எனக்கு கொடு யா அல்லாஹ். வரஃபஅனி, என்னோட ஸ்டாண்டர்டையும் மதிப்பையும் உயர்த்து யா அல்லாஹ். எவ்வளோ அழகா நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம். நம்ம சுஜூதுல கேட்குற துவா எல்லாமே அல்லாஹ் கபூல் பண்ணுவான். அப்போ 2 சுஜூதுக்கு இடையில இந்த மாதிரி நம்ம துவா கேட்கும்போது, அர்த்தம் புரிஞ்சு நீங்க துவா கேட்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். மனசுக்கு உங்க கவலை எல்லாமே பறந்து போயிடும். அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். எந்த பிரச்சனை வந்தாலுமே எல்லாத்தையுமே ஈஸியா சால்வ் பண்றது அல்லாஹ் நம்ம கூட துணை நிற்பான். இது ஒரு துவா மட்டும் கிடையாது. இது நம்மளோட மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கையை மாத்திர ஒரு சக்தி இந்த துவால இருக்கு. இந்த துவா சொல்லும்போது கூட நம்ம நெஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு கனிவு, ஒரு நம்பிக்கை எல்லாமே வரும். எல்லா சோகமும் கவலையும் பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்ல அப்படியே மறைஞ்சு போயிடும். இனிமே எந்த நேரம் கவலைப்பட்டாலுமே சரி, மனசு டயர்டானாலுமே நாம இந்த துவா சொல்லிடுவோம். எல்லாம் நம்ம துவா கேட்குறான், நம்மளை வழி நடத்துறான், நம்மளை உயர்த்துறான். ஸோ இந்த அழகான துவா டெய்லியும் சொல்லுங்க. உங்க மைண்ட், ஃபெய்த் அண்ட் லைஃப் எல்லாமே வெளிச்சமா எம்ப்ரேசிங்கா இருக்கட்டும். நான் ஷார்ட் வீடியோல 4 to 5 லைன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டைம் லிமிட் காரணமாக என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த துவா ஃபுல்லாக சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த அழகான துவா ஓத மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு 2 சுஜூதுக்கு இடையில ஓதணும் அப்படின்ட்டு. ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்குமே தெரியணும். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. இது எல்லாமே நிறைய பேர் சும்மா நார்மலாக தொழுதுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக வேண்டியதான் இந்த வீடியோ. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாருமே தொழுகையில் இந்த துவா ஃபுல்லாக ஓத ஆரம்பிச்சா அது நமக்கு பெரிய நன்மையாக இருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன், இந்த துவா ஓதுறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே தெரியணுன்றக்காக வேண்டி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே தொழுகையில் இதை ஓத ஆரம்பிப்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய தொழுகையும் துவாயும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன்.